வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீருடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனையை நம்ம முன்னாடியே வராமல் தடுத்துக்கிறதுக்கும் குணப்படுத்திக்கிறதுக்கும் சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக காலை நேரத்தில் நீங்கள் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான குடிநீரோடு இந்த சீரகத்தை சேர்த்து பருகுவது நிறைய பலன்களை உங்களுக்கு அளிக்கும். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் மற்றும் சீரகத்தை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் சில நிமிடங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும். சீரகத்தினுடைய எசன்ஸ் ஓரளவு குடிநீரில் இறங்கினதுக்கு அப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் வடிகட்டி வச்சுக்கணும். சூடு ஆறி ஓரளவு வெதுவெதுப்பாக இருக்கும்போது நீங்கள் இந்த சீரக தண்ணீரை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். ஸோ அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடையை கட்டுப்படுத்துகிறது சீரக தண்ணீர். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக உடல் எடை இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான எஃபர்ட் நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரக தண்ணீர் குடிக்குங்க. இது உங்களுக்கு நன்மை பயக்கும். தினசரி காலை நேரத்தில் நீங்கள் வெறும் வயிற்றில் தொடர்ந்து சீரக தண்ணீர் குடிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சிருக்கும் போது உங்களுடைய வளர்சிதை மாற்றம் அந்த மெட்டபாலிசத்தை பார்த்தீங்கன்னா இது சிறப்பாக வைக்கும். உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இப்போ நீங்கள் முன்தினம் இரவே கூட உங்களுக்கு தேவையான அளவு சீரகத்தை ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் இந்த தண்ணீரை நீங்கள் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். இந்த பழக்கம் உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை கரைச்சிரும். ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமாக குறைக்கிறதுக்கு தினமும் காலை வெறும் வயிற்றில் சீரக தண்ணீர் எடுத்துக்கோங்க, உதவிகரமாக இருக்கும். செரிமான மண்டலம் வலுவடைவதற்கு சீரக தண்ணீரை எடுத்துக்கலாம். தினமும் அந்த சீரக தண்ணீரை நீங்கள் குடித்து வரும்போது நம்மளுடைய செரிமான மண்டலம் நமக்கு ரொம்பவே பலமாக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ட்ராங் ஆகிடும் செரிமான மண்டலம். சீரக தண்ணீர் செரிமான அமைப்பை மேம்படுத்துவதோடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வயிற்று வீக்கம், வாயு, அஜீரணம் உள்ளிட்ட சிக்கல்கள் இருந்தும் உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும். ஸோ செரிமான மண்டலத்தையும் நீங்கள் வலுவடைச்சு வச்சுக்கலாம். அஜீரணம் சார்ந்த பலவிதமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மலச்சிக்கல் போன்ற பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். இதை நீங்கள் தினமும் குடிக்கும்போது உங்களுடைய வயிறு நன்றாக சுத்தமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உங்களுடைய செரிமான மண்டலம் ரொம்பவே வலுவாக இருக்கும். உங்களுக்கு மீண்டும் வயிறுகள் சார்ந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படாது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சீரக தண்ணீர். காலை வெறும் வயிற்றில் நீங்கள் சீரக தண்ணீரை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அந்த இம்யூன் பவர் நமக்கு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுது அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நம்ம வராமல் தடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கணும். இந்த நீரில் இருக்கக்கூடிய முக்கிய தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள் தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ஸோ இந்த சீரக தண்ணீரை நீங்க தொடர்ந்து குடிக்கும்போது பல பருவகால சீசனா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள் உங்களை நீங்க தடுத்துக்கலாம். அதுக்கு நீங்க சீரக தண்ணீர் தினமும் காலை வெறும் வயிற்றில் குடிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். கொலஸ்ட்ராலை குறைக்கிறது சீரக தண்ணீர். காலை நேரத்தில் நீங்க இந்த சீரக தண்ணீரை தொடர்ந்து குடிக்கும்போது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எல்டிஎல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை இது குறைக்குது. ஸோ இதை நீங்க எடுத்துக்கும்போது இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் போதுமானது. அந்த நல்ல கொலஸ்ட்ராலை மட்டும் வச்சுக்கிட்டு, அதாவது ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலை வச்சு எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை உங்களுக்கு உங்களுடைய உடல் இருந்து வெளியேற்றுவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். இந்த சீரக தண்ணீர்ல ஹைப்போ லிமிட்டமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் தான் நம்மளுடைய இதயத்தில் பாதிக்கக்கூடிய உயர் கொழுப்புடைய அளவை அது கட்டுப்படுத்துது. ஸோ இதுதான் அதுக்கான காரணம். அதனால இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க எல்லாம் சீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். நினைவாற்றலை அதிகரிக்கும் சீரக தண்ணீர். ஸோ உங்களுடைய அந்த இம்யூன் பவரை நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்களோ அதே போல நினைவாற்றலையும் நீங்க சீரக தண்ணீர் எடுத்துக்கும் போது அதிகரிச்சுக்கலாம். தொடர்ந்து சீரக தண்ணீர் பருகி வருவதால் கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகள் ஒன்று ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது. ஸோ இது உங்களுடைய அந்த மனதை ஆரோக்கியமாக வைக்கும். நாள் முழுவதுமாகவே நீங்க ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியோட செயல்படுவதற்கான ஆற்றலும் உங்களுடைய மூளையினுடைய ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகளை தொடங்கி இளைஞர்கள் ஆரம்பிச்சு முதியவர்கள் வரைக்குமே இந்த சீரக தண்ணீரை நீங்க குடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும். இன்னும் குறிப்பா சொல்ல முடியும்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க சீரக தண்ணீர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெறுவாங்க. ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஒட்டுமொத்தமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை மேம்படுத்தி மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நிறைவு திறனை உங்களுக்கு அதிகப்படுத்திக்கிறதுக்கு நீங்க சீரக தண்ணீரை எடுத்துக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை தரக்கூடிய இந்த சீரக தண்ணீரை நீங்க தினமும் டீ காஃபி குடிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க உணவுகளை எடுத்துட்டதுக்கு அப்புறம் கூட குடிக்கலாம். ஆனா காலையில் வெறும் வயிற்றில் இந்த சீரக தண்ணீரை குடிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. இதன் மூலமா நீங்க ஈஸியாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்திக்கலாம். நீங்க ஏதாவது மருந்து மாத்திரைகளோ அல்லது சிகிச்சை பெறணும் என்ற ஒரு அவசியமே இருக்காது. முன்னாடியே தற்காத்து கொள்ளலாம். உங்களுடைய உடல்ல எந்த விதமான நோயும் வராம அட்டாக் ஆகாம ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு நீங்க சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்வதை ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.